மாயாவி பரமானந்தம் தியக்த்வா வைகுண்டமுத்தமம் சுவாமி புஷ்கரணி தீரே ரமயா சகமோததே. அற்புதமான ஸ்லோகம் இது. புராணத்தில் ஸ்ரீனிவாசனுடைய வைபவாதிசயத்தை விளக்கக்கூடிய உயர்ந்த ஸ்லோகம். இதில் உள்ளதான மாயாவி என்னும் இந்த ஒரு சப்தத்திற்கு மட்டும் நாம் நம்முடைய வாழ்நாளில் அர்த்தங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். அதைத்தான் மாயனை மன்ன வடமதுரை மைந்தனை என்று ஆண்டாள் நாச்சியாரம் பாசுரத்தில் காண்பித்தருளினார். மாயாவி மாமேவையே பிரபத்தியந்தே மாயாமே தாம் தரந்திடே என்று கண்ணனும் கீதையில் அருளி செய்கிறான். அர்ஜுனா, என்னை உள்ளது உள்ளபடியாக எவர்கள் அறிந்து உபாசிக்கின்றார்களோ அவர்கள் மட்டும்தான் என்னுடையதான இந்த சாம்சாரிகமான மாயைகளிலிருந்து விடுபட வல்லார்கள். அவன் செய்யக்கூடியதான அந்த மாயம் செய்யேல் என்னை என்று ஆழ்வார்கள் மாயனான ஸ்ரீனிவாசனுடைய வைபவங்களை எல்லாம் தொகுத்தளிக்கிறார்கள். எல்லாம் லீலை, ஒரு விளையாட்டு. பக்தர்களையும் பாகவதர்களையும் கண்டானையானால் அவனுக்கு ஏற்படக்கூடியதான பிரியம் பிரேமாதிக்கம் என்பது அலாதியானது. தனக்கு செய்யக்கூடியதான அர்ச்சனைகள் அபிஷேகங்களை காட்டிலும் பக்தர்கள் தன்னிடத்தில் எப்படி பிரேமையுடன் இருக்கிறார்கள், தன்னையே எல்லாமுமாக அவர்கள் எவ்விதம் நினைத்திருக்கிறார்கள். பிரியோகி ஞானினோத்தியர்த்தம் அகம் சஜமம பிரியா என்று அவன் கீதையில் சொன்னபடி, ஞானிகள் எனக்கு பிரியமானவர்கள், நான் அவர்களுக்கு அத்தியர்த்தம் பிரியமானவன் என்பதாக அந்த பரமாத்மா அவர்களுடைய பிரீத்தியின் பாக்யராசியத்தை வர்ணிக்கிறான். விளையாட்டுத்தனமாக பெருமான் வைகுண்டத்தை விடுத்து இங்கே சுவாமி புஷ்கரணியின் கரையில் ஆனந்த நிலைய விமானத்தில் அகலகில்லே நிறையுமென்று அலர்மேல் மங்கை உரை மார்பனாக திகழ்கின்றான். ஸ்ரீநிவாசன் என்றால் என்ன அர்த்தம்? தினத்தனையும் திருமகளை விடாதவனாக, இல்லை அவள்தான் அவனை விட்டு நீங்காதவளாக, இறையும் அகலகில்லேன், ஒரு க்ஷணப்பொழுது கூட உன்னை விட்டு நீங்க மாட்டேன் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பன் அந்த பெருமான் சேவை சாதிக்கிறான். அந்த பெருமான் நிகழ்த்தக்கூடிய அற்புதங்கள் அநேகங்கள் என்று பார்க்கிறோம் அல்லவா? இவரோ ராமானுஜ நந்தவனம் என்னும் உயர்ந்த ஒரு பூந்தோட்டத்தை உருவாக்கி இருக்கிறார். அனந்தாழ்வான் செய்திருக்கக்கூடிய அதிசாகசமான அந்த காரியம். தற்காலத்தில் எல்லா வசதிகளும் உண்டு, வாய்ப்புகளும் உண்டு. நினைத்த காரியத்தை நாம் எதையும் சாதிக்க முடியும். ஆனால் எந்த விதமான தொடர்புகளும் இல்லாத இன்றைக்கு சற்றேறக்கூடிய 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக நினைத்து பாருங்கள். அந்த காலகட்டத்தை நினைத்து பாருங்கள். அடுத்தது அந்த திருவேங்கடமாமலையினுடைய நிலை எப்படி இருந்திருக்கும் நினைத்து பாருங்கள். எவருமே செல்வதற்கு அஞ்சக்கூடியதான ஒரு மலையாக இருந்தது. பயத்தினுடைய காரணம் காட்டில் உள்ளதான கொடிய மிருகங்கள், விஷப்பூச்சிகளுடைய தாக்குதல்கள், குளிர், மழை, வெயில். எது உனக்கு தேவை என்றால் கூட, ஒரு சாதாரண மருத்துவ வசதி தேவை என்றால் கூட மலையிலிருந்து கீழே திருப்பதிக்கு இறங்கி வந்தால்தான் முடியும். அதுவும் இறங்கி வருவது என்பது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை. அந்த சமயத்தில் அனந்தாழ்வான் பூரண கர்ப்பிணியான தன்னுடைய மனைவியை மட்டும் வைத்துக் கொண்டு இந்த ராமானுஜ நந்தவனத்தையும் ராமானுஜ ஏரியையும் உண்டாக்கி இருக்கிறார் என்றால் உண்மையிலேயே மகாத்மா, அவருக்கு இருக்கும் ஆச்சாரிய பக்தி அலாதியானது. இதை மறுப்பதற்கே இல்லை. இத்தகையதொரு மாபெரும் சாகசத்தை செய்திருக்கக்கூடிய மகாத்மாவின் பெருமைகளை, பிரபாவத்தை உலகத்திற்கு வெளிப்படுத்த ஸ்ரீனிவாசன் தயங்குவானா என்ன? அதிலும் அவன் மிக மிக விரும்பக்கூடிய ஒன்று உண்டு. என்ன தெரியுமா? அந்த பிராட்டின் திருக்கரம் பிடித்து கொண்டு ஆங்காங்கு வனங்களிலும் உத்தியானவனங்களிலும் உயர்ந்த பூந்தோட்டங்களிலும் மலைகளின் தாழ்வரைகளிலும் உலாவுவது என்பதுதான் திருவேங்கடமுடியானுக்கு மிக மிக விருப்பமானது ஒன்றாம். பிணியவிழ் தாமரை முட்டலர்த்தும் பேரருளாளன் கொல்யானறியேன் என்று அந்த பிராட்டியின் கைப்பிடித்துக் கொண்டு அவன் பற்றி உலாத்தக்கூடிய அழகை ஆழ்வார்கள் கொண்டாடுகிறார்கள். பெருகு மதவேழம் மாப்பிடிக்கு முன்னின்று இருகனிளமூங்கில் வாங்கி என்று அந்த ஸ்ரீனிவாசன் ஒரு யானையைப் போல தன் பெண் யானையான பிராட்டியை அழைத்துக் கொண்டு சித்திரக்கூட்டத்தில் எவ்விதம் ராமனும் சீதையும் உலவினார்களோ அதுபோன்றுதான் இங்கே உலவுகின்றானாம். சுபகச்சித்திரகூட்டோசோ கிரிராஜோபமோ கிரிஹி யஸ்மின் வசதி காகுஸ்தா குபேர இவனல்தனே. அற்புதமான மனோரஞ்சனமான அந்த சித்திரக்கூட்டத்தில்
ராமனும் சீதாதேவியும் ஆனந்தமாக தங்களுடையதான அனுபவங்களை எல்லாம் வெளிப்படுத்திக் கொண்டு எப்படி ரமித்திருந்தார்களோ அது போன்றுத்தான் ஸ்ரீனிவாசனும் அலர்மேல் மங்கை தாயாரும் இங்கே திருவேங்கடமாமலையில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதிலும் அவர்களுக்கு ராமானுஜ நந்தவனத்தில் மிகுந்த பிரியம். அனந்தாழ்வான் பெருமான் பிராட்டிக்காகவே அமைத்திருக்கக்கூடிய நந்தவனமாயிற்றே. எனவே அந்த நந்தவனத்துக்குள்ளே இரவு வேளைகளில் வசந்த ருத்துவில் ஸ்ரீனிவாசனும் அலர்மேல் மங்கத்தாயாரும் ஒரு ராஜகுமாரன் ராஜகுமாரியை போன்று அவர்கள் உலாவுகின்றார்கள். நந்தவனத்தில் உலாவுவதனாலே அதை ஒரு பெரிய விஷயமாக நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் என்ன தெரியுமா, அங்குள்ள செடிகளில் உள்ள பூக்களை எல்லாம் பறிப்பது, இலைகளை எல்லாம் உதிர்ப்பது, கண்ட இடங்களில் தாங்கள் வாயில் போட்டு தாம்பூலத்தை உமிழ்ந்து வைப்பது, மரங்களை எல்லாம் அசைப்பது, கொடி வீடுகளை எல்லாம் அழிப்பது, இப்படியே தினந்தோறும் இரவு வேளைகளில் அந்த ராமானுஜ நந்தவனத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் இதில் என்ன விசித்திரம் தெரியுமா, யார் இந்த காரியத்தை செய்கிறார்கள் என்பதை ஒருவராலும் அறிய முடியவில்லை, யாருக்கும் தெரியவில்லை. தினந்தோறும் ராத்திரி வேளையில் நந்தவனத்தில் ஒரு சலசலப்பு கேட்கிறது. யாரோ பாடுகிறார்கள், யாரோ ஆடுகிறார்கள், பிரேம சல்லாபங்கள் அங்கே நடைபெறுகின்றன. ஆனால் எதுவும் தெரியவில்லை. யார் வருகிறார்கள், யார் போகிறார்கள் தெரிவதில்லை. காவல்காரர்களுக்கும் ஒன்றும் புரியவில்லை. அவர்கள் யோசித்து பார்க்கிறார்கள். மறுநாள் காலையில் சென்று நந்தவனத்தில் அனந்தாழ்வான் சென்று பார்த்தாரையானால் ஆங்காங்கு புஷ்பங்கள் எல்லாம் கொய்யப்பட்டு அவைகள் கீழே சிதறி கிடக்கின்றன. சில இடங்களில் உத்தியானவனத்தில் நன்கு பூத்துக் குலுங்கக்கூடிய புஷ்ப செடிகளின் கிளைகள் ஒடிபட்டு இருக்கின்றன. வேறு சில இடங்களில் சென்று பார்த்தோம் என்றால் அந்த இடத்தில் எச்சல் துப்பி தாம்பூலங்கள் போட்டு அந்த தாம்பூலத்தை துப்பி வைத்ததினாலே ஆங்காங்கு கரை படிந்திருக்கிறது. துளசி செடிகள் எல்லாம் அழிக்கப்பட்டிருக்கின்றன. சிறிய சிறிய பூச்செடிகள் வளர்ந்திருக்கக்கூடிய அந்த இடத்தில் யாரோ அடிக்கடி நடந்து சென்று உருண்டு பெரண்டு இருந்ததினாலே அந்த செடிகள் அனைத்தும் அழிக்கப்பட்டிருக்கின்றன. இது என்ன விபரீதம்? ஏதாவது துஷ்ட மிருகங்கள் வருகின்றனவா? செயலை பார்த்தால் மிருகங்களைப் போல தெரியவில்லையே. ஏனென்றால் யானைகள், பெரும் சிறுத்தைகள், பெரிய பெரிய மலைப்பாம்புகள், திருவேங்கடமாமலையில் என்னென்ன அற்புதங்கள் உண்டு. ஏன் குரங்கு கூட்டங்கள் மந்திபாய் வடவேங்கடமாமலையாயிற்றே. அது பெரிய பெரிய குரங்கு கூட்டங்கள் இவைகள் வந்து சிதைக்கின்றன. கண்ணுக்கு தெரியுமே சுவாமி, ஒரு மாபெரும் யானை வந்ததினால் கண்ணுக்கு தெரியாதா? ஒரு குரங்கு வந்தால் கண்ணுக்கு தெரியாதா? அது தவிர நன்கு வெற்றிலை போட்டு தாம்பூலத்தை நன்கு சுவைத்து அந்த தாம்பூலம் நிரம்பிய வாயினாலே அந்த இடம் கொப்பளிக்கப்பட்டு இருக்கின்றது என்றால் மிருகங்கள் செய்யக்கூடிய காரியம் இல்லை. இது யாரோ மனிதர்கள் செய்யக்கூடிய காரியம். சிரிப்பு சத்தம் கேட்கிறது, விளையாட்டு சத்தம் கேட்கிறது, அவர்கள் அணிந்திருக்கக்கூடிய ஆபரணத்தின் சப்தம் கூட கேட்கிறது என்றால் இது எப்படி இது சாத்தியம்? யாராலே இது செய்யப்படுகிறது? ஒன்றும் புரியவில்லை. யாரோ வந்து செய்கிறார்கள், யாரோ வந்து செய்கிறார்கள். அனந்தாழ்வானும் காவலை அதிகப்படுத்தினார். காவல்காரர்களை அழைத்து தோட்டத்தின் எல்லா பக்கலிலும் நிற்க சொன்னார். எல்லா இடங்களிலும் தீபங்களை ஏற்றி வைக்க சொன்னார். இரவு முழுதும் தீபங்கள் எரிந்து கொண்டே இருக்கட்டும், அந்த தீப ஒளியில் வருபவர்கள் போவர்கள் தெரிவார்களே. இந்த தோட்டத்திற்கு வேறு எங்கும் ரகசிய வழி கிடையாது. ஏனென்றால் இது முழுக்க முழுக்க அனந்தாழ்வானுடைய கைங்கரியம் அவரே பார்த்து ஏற்படுத்தினாலே வேறு வழி கிடையாது. எவர் வந்தாலும் இப்படித்தான் வர வேண்டும். காவலர்கள் கண்களில் மண்ணை தூவி விட்டு வருவதற்கு யாரால் முடியும்? ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, 3 நாள் இல்லை, தினந்தோறும் பெருமாளுக்கு புஷ்பம் பறிப்பதற்குள்ளே அனந்தாழ்வானுக்கு மிகுந்த வருத்தம் உண்டாகிவிட்டது. ஏனென்றால் நந்தவனம் பாழ்பட்டுக் கொண்டிருக்கிறது. நந்தவனம் பாழ்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதை சீர்படுத்தும் வழி தெரியவில்லை. கட்டுக்காவலையும் மீறி இப்படி நடைபெறுகிறது என்றால் இது என்ன அற்புதம்? இது என்ன மாயம்? இது என்ன மந்திரம்? ஐயோ, நம்முடைய ஆச்சாரி கைங்கரியத்தை நாம் இழந்து விடுவோம் போல இருக்கிறதே. நாளடைவில் இந்த நந்தவனத்திற்கு நாசம் ஏற்பட்டது என்றால் பெருமானுக்கு எவ்விதம் புஷ்பத்தை சமர்ப்பிப்பது? அப்பொழுது ராமானுஜரிடத்தில் நான் தினந்தோறும் இந்த கைங்கரியத்தை செய்து கொண்டிருக்கிறேன் என்று எவ்விதம் என்னால் அதை விண்ணப்பிக்க முடியும் என்றெல்லாம் அனந்தாழ்வார் உள்ளம் கலங்கினார்.
காவலை அதிகப்படுத்தியும் அங்கே ஒன்றும் புரியவில்லை, யாருக்கும் ஒன்றும் புரியவில்லை. சரி, இனியும் நாம் தாமதித்தல் கூடாது, களத்தில் நாமே நேரடியாக இறங்க வேண்டும் என்று தீர்மானித்தவராய் அனந்தாழ்வான் தானே இரவு வேளைகளில் தோட்டத்தில் காவல் இருக்க ஆரம்பித்தார். தானே காவல் இருக்க ஆரம்பித்தார். இதற்காகத்தானே ஸ்ரீனிவாசன் காத்திருந்தான். இவருக்கு தன்னுடைய தெய்வீகத்தை மறுபடியும் மறுபடியும் காண்பித்து காண்பித்து பரவசப்படுத்த வேண்டும் என்பதுதானே திருவேங்கடமுடியானுடைய திருவுள்ளம். ஆகையால் திருவேங்கடமுடியான் நினைத்த, அவன் சங்கல்பித்த அந்த இரவு பொழுதும் வந்தது. அன்று இரவு அனந்தாழ்வான் ஒரு மரத்தின் பொந்தில், பிளவுபட்டிருக்கக்கூடிய அந்த மரத்தினுடைய பொந்தில் யாருக்கும் தெரியாமல் மறைந்திருக்கிறார். இன்று நம்முடைய தோட்டத்தில் என்னதான் நடக்கிறது பார்த்து விடலாமே என்னும் தீர்மானம் அவருக்கு ஏற்படுகிறது. நேரம் செல்ல செல்ல நல்லதொரு இரவு பொழுது. அந்த இரவு பொழுதில் அனந்தாழ்வான் யாருக்கும் தெரியாமல் பொந்தில் மறைந்திருக்கிறார் அல்லவா, அப்பொழுது அவர்கள் எதிர்பார்த்த அந்த சமயமும் வந்தது. ஒரு அரசகுமாரன், அவனுக்கு எல்லா விதத்திலும் ஏற்றாற் போல அழகிய வடிவு உடையவளாக ஒரு பெண்ணரசி, அரசகுமாரனுடைய மனைவி, காதலி, அவர்கள் இருவரும் உல்லாசமாக சல்லாபித்துக் கொண்டு கைகளை கோர்த்து கொண்டு ஆனந்தமாக அங்கே நந்தவனத்துக்குள் நுழைகிறார்கள். அத்தனை கட்டுக்காவல்களும் இருக்க, ஆனால் இவர்களை யாராலையும் தடுக்க முடியவில்லை. இவர்கள் உள்ளே வருவதை உணரக்கூடியவர்களே எவரும் இல்லை. சரச சல்லாபத்துடன் கைகளை கோர்த்து கொண்டு சிரித்துக் கொண்டு வேடிக்கையாகவும் வினோதமாகவும் பேசிக்கொண்டு அந்த ராஜகுமாரனும் அவனுடைய மனைவியும் காதலி அவர்கள் இருவரும் வந்து நிற்கக்கூடிய அழகு, அந்த சோபை, அந்த காந்தி அனந்தாழ்வான் பார்த்து கொண்டிருக்கிறார். ஓஹோ, இவர்கள்தான் நம் நந்தவனத்தை நாசம் செய்ய வந்த கள்வர்கள் என்று நினைத்தவராக அவர்களை பிடிக்க பாய்ந்தார். இவன் கைப்பிடிக்குள் கட்டுண்ண பண்ணிய பெருமாயனாக இருப்பானா, அல்லது கையை விடுவித்துக் கொண்டு ஓடி விடுவானா? ஓர் அறிவிப்பு.